सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। பணம் கையில் இருக்கும் வரை உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். தினமும் புகழ் ஓதுதல் உண்டு. நாம் தான் அனைத்து இனிப்புகளைப் போல. பேரழிவு ஏற்படும்போது சகோதரர் உறவினரிடையேயான பாசம் வறண்டு போகிறது. தன் தந்தையை தன் வார்த்தைகளால் துளைத்து துயரத்தின் மேல் தாக்குகிறது. என்னை நீயாக நினைத்துக்கொள், ஆதலால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். எவரேனும் சொல்லும்போது கோபப்படக்கூடாது. பிறப்பு கடந்த காலச் சேகரிப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்பம் மற்றும் துன்பத்தின் அனுபவமும். இதில் எப்படி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க முடியும். இந்த பகுத்தறிவை புரிந்து கொள்ளுங்கள். இக்காரணத்தால் நாம் அனைவரும் ஒன்றாக சத்குருவிடம் அடைக்கலம் அடைவோம். பாவ வெப்பத்தை எரித்திடுவார் சத்குரு சாய்நாத். சாயி, என் இதயத்தில் அன்பை நிரப்புங்கள். தொடர்ந்து அந்த நாமத்தை தியானிக்கும் போது எப்போதும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சாயி, என் இதயத்தில் அன்பை நிரப்புங்கள். புண்ணிய செயல்களால் மனித பிறவி கிடைத்தது. உங்கள் காலடியில் வந்ததன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாறியது. தேவா, உங்கள் மடியில் எடுத்துக் கொள்ளுங்கள். சாயி, என் இதயத்தில் அன்பை நிரப்புங்கள். எல்லா இடங்களிலும் உள்ள நீங்கள் உள்நில் சாட்சியாக இருக்கிறீர்கள். அடைக்கலம் தேடுபவர்களை நிச்சயமாக பாதுகாப்பீர்கள். வாழ்க்கை கடலை கடக்க உதவுங்கள். சாயி. சாயியின் அன்பின் சிலை மகாராஜ் குருதேவ். சிறியவர் பெரியவர் என்ற வித்தியாசம் இல்லை. அவர் எல்லோர் மீதும் அக்கறை கொண்டவர். பாவிகளை காப்பாற்ற தத்த அவதாரம் எடுத்தீர்கள். உற்சாக நிறைந்த சாதாரண இசையுடன் பெருமையுடன் அமர்ந்து பஜனையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லோரிடமும் பிரமிப்பை காட்டிவிட்டு என்னை நானே மறந்துவிட்டேன். கடந்த கால நற்செயல்களால் பிறந்தேன். ஆனால் அவற்றை ஒருபோதும் நினைவில் கொள்வில்லை. கையில் தலையணையுடன் சாப்பிட்டு குடித்துவிட்டு என் நேரத்தை வீணடித்தேன். இளமையில் களிப்பு கொண்டாட்டத்தில் கழித்தேன். கடவுளை நினைக்கவில்லை. குடும்பத்தால் கட்டுண்டு என் சொந்த நலன்களை மறந்துவிட்டேன். இறுதி காலம் வந்ததும் கண்களை திறந்துவிட்டன. விதியே, நான் குறை கூறுகிறேன். சாயி தரிசனத்தால் பயனடைந்து தாசன் பேரின்பத்தைக் கண்டேன். நான் உங்கள் பாதங்களின் சேவன். உண்மையைச் சொல்கிறேன், பொய்யான சொற்கள் அல்ல. அந்த அனுபவம் உங்கள் கொடுக்கும் நிழல். நிறைந்த அன்பின் முழு சுரங்கம். கலங்கிய நிலையில் தொண்டை தொடங்கினேன். சத்குருவின் அருள் மகத்தானது. தாசன் கூறுகிறான், நீ உணர்வுள்ளவரின் பாதுகாவலர். வனமாலி உனது நாமம் சோபை பெற்றது. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज।